குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு வந்து முரண்பாடுகள் பத்தி. இந்த முரண்பாடுகள் பத்தி ஏற்கனவே தத்துவங்கள், சமூகவியல், உளவியல், ஈவன் அரசியல்ல கூட இந்த முரண்பாடுகளை பத்தி அதிகமாக பேசப்பட்டிருக்கு. ஒரு இயக்கத்துக்கு முரண்பாடு அவசியம். ஆனா இந்த முரண்பாடு தான் எல்லாத்துக்குமான பிரச்சனையாவும் இருக்கு. ஹோமியோபதியில என்ன தேவை இருக்கு முரண்பாடு அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட எழலாம். என்னுடைய அனுபவத்துல கிடைச்ச உண்மை என்னன்னா, முரண்பாடு தான் நோயை உருவாக்குதுன்னு தெரியுது. மருத்துவ உலகம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மைக்ரோப்ஸ் தான் வாய்ப்புகள் அதிகம், மைக்ரோப்ஸ்னாலதான் உண்டாகுதுன்னு சொல்றாங்க. இந்த மைக்ரோப்ஸ் உண்டாவதற்கு அடிப்படை காரணமே இந்த முரண்பாடுகள் தான். இந்த முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லுவத ஒரு பிராடர் சென்ஸ்ல தான் நான் சொல்றேன். தன்னிலைக்கும் படர்க்கைக்குமான பிரச்சனை, ஐ அண்ட் அதர். இந்த தன்னிலைக்கும் படர்க்கைக்கும்ங்கிறது வந்து வெறும் எனக்கும் உனக்கும், உனக்கும் மற்றவர்களுக்குமான உறவாக சமூக உறவு உருவாது பார்த்தீங்க, ஒரு சிலந்தி வலை பின்னலாக. அதை பத்தி பேசல. நமக்கும் சமூகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு கீழ் இருக்கும் எல்லா உயிர்களுக்குமான உறவை பற்றி பேசுவது. அதுல வர கான்ஃபிளிக்ட், கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு, இதை பத்தி பேசுவது. அப்படியாக பிராடர் சென்ஸ்ல தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. அந்த அர்த்தத்துல தான் முரண்பாடுகளை பத்தி பேசுறேன். நமக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்கு. நம்ம உடலுக்கும் மனசுக்கும் முரண்பாடு இருக்கு. அப்புறம் நம்ம நோய்க்கும் நமக்குமான முரண்பாடு இருக்கு. எல்லா வகையிலும் முரண்பாடு இருக்கு. இந்த முரண்பாடு இல்லாத இடமே இல்லை. இப்படி இருக்கும்போது நோய் சமூகமாக தானே இந்த உலகம் இருக்கும். இந்த முரண்பாடு ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம் நம்மள அடையாளப்படுத்திக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். நான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கிக்கிறது தான் அடிப்படை காரணம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னுடைய இந்த தன்னிலை, இந்த அடையாளம் என்பது மற்றவர்களிடமிருந்து வேறுபடுகிறது என்று உணர்வது. அங்கதான் பிரச்சனை வருது. அதுக்கடுத்து தன்னோட அடையாளமும் மற்றவரோட அடையாளத்திலையும் உயர்ந்தது, தாழ்ந்தது, சிறந்தது, சிறப்பு இல்லாதது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. இந்த அடையாளம் என்பது என்னுடைய தத்துவம் பெருசு, என்னுடைய அரசியல் சிந்தனை பெருசு, என்னுடைய கருத்து பெருசு, என்னுடைய எண்ணம் பெருசு, என்னுடைய நிறம் பெருசு, என்னுடைய ஜாதி, மதம், இனம், என்னுடைய தேசம் எல்லாம் பெருசு அப்படின்னு நினைக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு கீழ் இருக்கும் எல்லா உயிர்களும் தன் உயிராக நீங்க நேசிச்சீங்கன்னா இந்த முரண்பாடு வந்து குறைஞ்சிடும். இந்த முரண்பாடு குறைவதற்கு நம்ம விடாம தான் இந்த தன்னிலை உருவாக்கம் உருவாகுது. இது எல்லாம் ஃபால்ஸ் செல்ஃப் தான். ஒரு பொய்யான சுயத்தை நம்ம கட்டமைச்சதனுடைய விளைவு தான். உருவாக்கி அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு போர்ட்ரேட் பண்ணி நம்ம இருப்பதனுடைய விளைவு தான் இப்ப எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமாக இருக்கு. அதனாலதான் சுருக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கைனா என்னன்னு கேட்டா உறவுகள் சொல்லுவாங்க. இந்த உறவுக்குள்ளதான் பிரச்சனைகள் வருது. இந்த உறவுகள்ல ஒரு முரண்பாடு இல்லாம ஒரு வாழணும்னா நமக்குள்ள வந்து பிணக்கங்கள் இருக்கக்கூடாது, புரிந்து உணர்வு இருக்கணும், ஒரு அன்பு தலை தூக்கி நிற்கணும், எல்லா உயிரும் தன் உயிராக நேசிக்கிற ஒரு மனப்பக்குவம் வரணும். இந்த இடம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அதனுடைய முரண்பாடுகள் தாக்கம் குறையும் போது உடல்ல இருக்கிற நோய்களின் தாக்கமும் குறையும். நாமளும் ஆரோக்கியமா இருக்கலாம், சமூகமும் ஆரோக்கியமா இருக்கலாம், இந்த பிரபஞ்சமும் ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒரு பொதுவான ஐடியா. இந்த பொதுவான ஐடியாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஹெகல்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு தத்துவ ஞானி. அவருக்கு வந்து தத்துவங்களை எல்லாருக்கும் போய் சொல்லணும்னு பெரும் ஆசை. ஒரு ராஜ பரம்பரையில இங்க அந்தப்புறத்து அழகிகளுக்கு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. பெண்கள் மத்தியில கிளாஸ் எடுப்பதுன்னா ஆணுக்கு பெரிய இன்பம் இருக்கதான் செய்யும். அதுவும் அந்த புறத்தில் இருக்க அழகிகளுக்கு கிளாஸ் எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பேர் ஆனந்தம் இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு கார்டன் ஏற்பாடு பண்ணி, ஒரு கிளாஸ் ரூம் ஏற்பாடு பண்ணி அங்க கிளாஸ் நடத்துறாங்க. அந்த கார்டனை பார்க்கறதுக்காகவே, ஏன்னா அவ்வளவு அழகான கார்டன், பெண்கள் எல்லாம் கிளாஸை பார்க்காம ஜன்னல் வழியாவே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்னன்னா அந்த அழகியல்ல பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாருமே இவரை பார்க்கல. அப்ப இவர் கேட்கிறாரு, என்ன எல்லாம் ஜன்னல் வழியா பாக்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அங்க இருக்க செடிகளை பாருங்க, மரத்தை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, எவ்வளவு அழகான கார்டன் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது இங்கிருந்து தத்துவத்தை பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏதாவது ஒரு மரத்தை எடுத்துக்குங்க, உங்களுக்கு விருப்பமான மரத்தை. அந்த மரத்துல இருக்கிற ஒரு கிளையை எடுத்துக்குங்க, அந்த கிளையில் இருக்கிற இலைகளை எல்லாம் எடுத்துக்குங்க.
ஒரு இலையும் ஒரு இலையும் ஒன்றாக இருக்கான்னு பாருங்க அப்படின்ட்டு. இவங்க இது என்ன இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி வெளியே கார்டன்ல போய் எல்லாமே பாக்குறாங்க. நல்ல பூத கண்ணாடி எல்லாம் வச்சு பாக்குறாங்க. ஒரு இலையும் ஒரு இலையும் ஒன்றாக இல்லை. ஒரு வேறுபாடு இருக்க செய்யும். இந்த வேறுபாடு யதார்த்தம். ஒரு செடி கொடிகளுக்கே இந்த பிரச்சனை இருக்கும்போது மனிதனுக்கு கட்டாயமாக வேறுபாடு இருக்கதான் செய்யும். இந்த வேறுபாடின் உருவாக்கம் தான் பிரச்சனைக்கு மையப்புள்ளி. இந்த வேறுபாடு அற்று இருக்கணும்னா மற்ற உயிர்களும் தன் உயிராக நீங்க நேசிச்சாதான் முடியும். அந்த நேசிக்க விடாம தடுப்பது எதுன்னா நம்ம கொள்கை கோட்பாடு, நம்மளுடைய அடையாளங்கள் தான். இதை டீகன்ஸ்ட்ரக்ட் டீகோட் பண்ணாதான் முடியும். இது ப்ராடர் சென்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மருத்துவ உலகத்துல எப்படி நோய் உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஒரு கேஸ் சொல்றேன். இவர் கொஞ்சம் ஆக்டிவா துருதுருப்பா இருக்கக்கூடிய பையன், நல்ல டான்சர், ஒரு அட்ராக்டிவா எப்பொழுதுமே செயல்படக்கூடிய மனுஷன். இவரு கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கிறாரு. அந்த ப்ரொஃபஷனை நல்லா சைன் பண்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மென்மேலும் வளர்றதுக்காக ப்ரொஃபஷனை கொஞ்சம் விரிவாக்கம் பண்றாரு. அதுலயும் நல்ல மேல வர்றாரு. அவருடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா, இவர் இன்னும் சம்பாதிக்க வைக்கணும்னு ஆர்வத்துல இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்காக முயற்சி பண்றாரு. அதே மாதிரி போய் அங்க ஒரு 8 மாசம் தங்குறாரு. வியாபாரம் எல்லாம் செய்யறாரு. வியாபாரம் செய்துட்டு பிளைட்ல வரும்போது உடம்பு சரியில்லாம போயிருது. பிளைட்டை வேற மிஸ் பண்ணிடுறாரு. இன்னொரு பிளைட்டை பிடிச்சிட்டு வராரு. வரும்போது டீஹைட்ரேட் ஆகி உடம்பு வேற இதாகி பிளைட்லயே ஹார்ட் அட்டாக் இறந்துடுறாரு. இப்ப இவர் பிசினஸ் பண்ண வெளிநாட்டு போனார் பாருங்க. அப்ப இவருடைய தொழில் கூடங்களை எல்லாம் அடமானம் வச்சுட்டு தான் அந்த ரூபாய் எடுத்துட்டு தான் போயிருந்திருக்காரு. இப்ப இங்க தொழிலும் முடங்கி போச்சு, அங்க பிசினஸும் முடிஞ்சு கை கூடி அதுல இருந்து வருமானம் வரல. இப்ப எல்லாத்தையும் இவர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒய்ஃப் சும்மா சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப அவர் இல்லாத போது அந்த ஒய்ஃபோட மனநிலை என்னவா இருக்கும் பாருங்க. அவங்க ஒரு நாள் எனக்கு போன் பண்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததை பத்தி சொல்லிட்டு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா பிசினஸ் ரன் பண்ண முடியாது, அடமானத்தில் இருக்கு, பணமும் லாக் ஆகி போச்சு வெளிநாட்டுல, பிசினஸ் எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருந்தாரு, எனக்கு எப்படி பார்க்கணும் கூட தெரியாது, 2 பெண் குழந்தைகள் இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுதான் சுச்சுவேஷன். பிரச்சனை ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. எப்படி பாருங்க என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஒரு முரண்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த முரண்பாடை எப்படி ஹோமியோபதி அணுகுதுன்னு பாருங்க. முதல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் டெத் ஆஃப் லவ்டு வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், இக்னீசியா நாட்ரமோர் ஏதாவது ஒரு மருந்தை கொடுப்போம். இவர் தானே அனுப்பி வச்சாரு, அதனால அவர் இறந்ததுனால கில்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலிபுரோமேட்டை கொடுக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல என்னன்னா, அவர் வெளிநாட்டுக்கு போனாரு, இங்க பிசினஸ் நடத்தினாரு, பணம்லாம் லாக் ஆயிருச்சு. இதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு பிசினஸ் எதுவுமே தெரியாது, அவர் தான் எல்லாமே சப்போர்ட்டிவா இருந்தாரு, இப்ப சப்போர்ட்டே இல்லாத மாதிரி இருக்கு, நான் எப்படி பிசினஸ் ரன் பண்ணுவேன்னு தெரியல, இந்த சப்போர்ட் இல்லாததான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர் இருந்தா எல்லாமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சப்போர்ட்டுங்கிறது 2வது வார்த்தை. சப்போர்ட் இல்லாததுங்கிறது அவங்களுடைய இப்ப இருக்கிற மனநிலை 2. 3வது, உடம்புல என்ன செய்யுது அப்படின்னு கேட்டேன். உடம்புல எரியுதுன்றாங்க. ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம், ஏதாவது எரப்ஷன்ஸ், ஏதாவது பாயில் அந்த மாதிரி வந்திருக்கா, ஆப்சஸ் வந்திருக்காங்க, அது எதுவுமே இல்லை, ஆனா உடம்புல எரியுது அப்படின்னு. இந்த 3 சப்போர்ட். சப்போர்ட்னாவே என்னது, கல்கேரியா, பேரிட்டா, இதெல்லாம் சப்போர்ட். அந்த ரோல இருக்கிறதெல்லாம் சப்போர்ட். ரோங்கிற காலம் ஸ்டான்சியம் கார்ப் அதெல்லாம் சப்போர்ட். அடுத்து டெலூசன் சீஸ் ஃபயர், அந்த ரூப்ரிக் எடுத்துட்டீங்கன்னா இந்த 3 கம்பைன் பண்ணீங்கன்னா கல்கேரியா கார்ப் வரும். இந்த கல்கேரியா கார்ப் என்னவங்க, தனக்கு வேண்டிய தன்னை பாதுகாத்துட்டு இருந்த ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா சப்போர்ட் இல்லாம இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால கல்கேரியா கார்ப் 6 எடுக்க சொன்னேன். எடுத்தோன்னே அந்த எரிச்சல் குறைஞ்சிருச்சு. இப்ப அந்த எண்ணங்களும் குறைஞ்சிருச்சு. இப்ப எப்படியாவது நம்ம பிசினஸ் ரன் பண்ணிட முடியும், கடன் வாங்கி இந்த அடமானத்தை சரி பண்ணி மார்க்கேஜ் பண்ணதை சரி பண்ணி எல்லாமே நம்ம ரன் பண்ணிட முடியுங்கிற கான்பிடன்ஸ் லெவல் அவங்களுக்கு வந்துடும். ஸ்மூத்தா போயிருக்க லைஃப்ல ஹஸ்பண்ட் இல்லாத வாழ்க்கை, அதான் முரண்பாடு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடும். தன்னிலைக்கும் படர்கிக்குமான பிரச்சனை, தன்னிலைக்கும் ஹஸ்பண்ட் இறந்த இறப்புக்குமான பிரச்சனை. அதுல அவர் இருந்திருந்தா சப்போர்ட் இருந்திருக்கும். சப்போர்ட் எதிர்பார்த்த இந்த தன்னிலை இப்ப சப்போர்ட் இல்லாத ஒரு முரண்பாடு வந்துருச்சு. அது உடம்புல என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, எரிச்சலை உருவாக்கி இருக்கு. இந்த எரிச்சலுங்கிறது இன்னொரு அதர்.
அதுவும் ஒரு மற்றமை தான். ஏன்னா இவர்கிட்ட இல்லாத ஒன்று, அது நோய் கூறு. நோய்ங்கிறதே அதர் தான், மற்றமை தான். இப்படிதான் முரண்பாடு வருது. இந்த முரண்பாடு தான் நோயை உருவாக்குது. அப்ப வாழ்க்கையினுடைய பிணக்கம் தான், முரண்பாடு தான், கான்ஃபிளிக்ட் தான் நோயை உருவாக்குது. இதுல ஒரு பெரிய முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். இப்படி ஒருத்தர் இறந்துட்டாரு, இப்ப சப்போர்ட் இல்லைன்னா அவருக்கு இந்த நோய் தான் வரும், இப்படிதான் வரும், இந்த ஆர்கன் தான் பாதிக்கும் அப்படின்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க. மருத்துவ உலகத்துல இப்படி ஒரு கோட்பாடு இருக்கு. ஜிஎன்எம் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு, ஜெர்மன்ல ஒரு தியரி இருக்கு. அப்புறம் அதை பிராக்டிஸ் பண்ற பிரிடிக்டிவ் ஹோமியோபதி பர்சன்ஸும் இதை சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா இந்த ஆர்கன் பாதிக்கும் அப்படின்லாம். இது எல்லாம் ஹைப்போதிசிஸ் தான், உறுதியாக அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆர்கன் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க வீக்கா இருக்கோ அந்த ஆர்கன் வந்து பாதிக்கப்படும். அதனால ஆர்கன் அஃபினிட்டி எல்லாம் வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. கான்ஃபிளிக்ட்னால நோய் உண்டாகுதுங்கிறது உண்மை, அது எந்த ஆர்கனையும் பாதிக்கலாம். அது பர்டிகுலரா சில ஆர்கனை பாதிச்சிச்சு, அங்க வீக்கா இருக்காங்கன்னா அதை எடுத்துக்கலாம். அது இல்லாத வேற ஒரு ஆர்கன் பாதிச்சிச்சுன்னா அதையும் கன்சிடர் பண்ணணுங்கிறது அவசியம். நம்ம சிந்தனை கோட்பாடுல பிடிவாதம் இருக்கக்கூடாது, அது இங்கேயும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்து ரெண்டாவது கேஸ். இந்த கேஸ் எப்படின்னா, ஏற்கனவே இங்க நான் பிரசன்ட் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் ஏகப்பட்ட நோய் இருக்கும், எப்ப பார்த்தாலும் டாக்டரை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அப்டமன்ல கட்ட போட்ட மாதிரி இருக்கும், தொண்டையில வறட்சி வந்துடும், கான்ஸ்டிபேட் ஆயிரும், உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதாக கற்பனை பண்ணிக்கிறாங்களா, நிஜமா இருக்குதா என்ன தெரியாது, அவங்க பார்க்காத டாக்டரே இல்லை. இவங்களுக்கு நான் இக்னீஷியா கொடுத்துருந்தேன், லாஸ் ஆஃப் சோசியல் பொசிஷன்ங்கிற அடிப்படையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா இருந்தாங்க. அவங்க வந்து டாக்டரை கூப்பிடுறது, டாக்டர்கிட்ட பேசுவதுங்கிறது நல்லா குறைஞ்சிருச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு வந்து தொண்டை எரிச்சலா இருக்கு, தொண்டை வறட்சியா இருக்கு, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, வயிறு கட்டப்பட்ட மாதிரி இருக்குன்னு பழைய பல்லவி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். தயவு செய்து பேசுனதை பேசாம புதுசா பேசுங்கன்னு சொன்னேன். சார், டே 1 மேரேஜ்ல இருந்து என் ஹஸ்பண்டுக்கு எனக்கும் பிரச்சனை சார். அவரை எனக்கு பிடிக்கல சார், அவரோட ஆக்டிவிட்டி, அவரோட செயல்பாடு எதுவுமே எனக்கு பிடிக்கல, அவர் மேல வெறுப்பு. அதுதான் சார் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்கு. இதை ஏன் முதலே சொல்லலன்னு கேட்டேன். எனக்கு தெரியல சார், எப்படி பேசணும்னு தெரியல சொன்னேன். நீங்க ஸ்பெசிபிக்கா கேட்டதுனால நான் சொல்லியிருக்கேன். இப்ப இருக்கிற பிரச்சனை எனக்கு வந்து ஹஸ்பண்ட் மேல வெறுப்பு அப்படின்னு. நான் அம்மோனியம் சல்ஃப் கொடுத்தோன்னே நல்லா ஆகி எனக்கு ஃபோன் பண்றாங்க. அடுத்த நாள் 80-90% நல்லா ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி முடிஞ்சதுரா, இந்த பிரச்சனை முடிஞ்சதுரான்னு நினைச்சேன். திருப்பி பாத்தீங்கன்னா திடீர்னு ஓடி வராங்க ஒரு 10 நாள் கழிச்சு. ஆனா டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே பண்ணல, 10 நாள் எந்த தொந்தரவும் பண்ணல. 10 நாள் கழிச்சு ஓடி வராங்க, எனக்கு ப்ராப்ளம்ங்க. அப்பதான் நான் அவங்ககிட்ட சில உண்மைகள் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆளு கூட பிரச்சனை இருக்கு. அவன் இவங்களுக்கு சூனிய வச்சிருக்கிறதாக நம்புறாங்க. ஒரு ஜோசியரை போய் பார்த்திருக்காங்க, அவர் வந்து பரிகாரம் பண்ணுங்க சரியாயிரும், ஒரு 50,000 கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. என்னை பார்க்கறதுக்கு முதல் நாள் தான் அவங்க வந்து சொன்னாங்க. இப்ப இந்த சூனியங்கிறது தான் இப்ப வந்து தலைமையாக இருக்கு. இப்ப நோய் பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆகி கடைசியில பார்த்து சூனியத்துல போய் நிக்குது. இதை முதலே சொல்லாம கேட்டா, இந்த சூனியம் எனக்கு வச்சிருக்கான்னு சொன்னா சூனியம் அதிகமாயிருமாமா. எப்படி பாருங்க. அதனால இது பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கு. அபச்சாரம், அபத்தம் இது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. அதனால அவங்க பேசல. இன்னைக்கு வரைக்கும் அது ப்ராப்ளமா இருக்கு. அதனால அவங்க சடங்கே அவங்களுக்கு முரண்பாடாக நிக்குது. இதை பேசினாவே கூட ஆயிரும், அந்த சூனியம் வச்சது மெய்யாக மாறிடும், உண்மையாக மாறிடும் அப்படின்னு சொல்லி இவங்க மனசே சொல்ல விடாம தடுத்துருக்கு. கன்னாபிஸ் இண்டிகா கொடுத்தேன். இப்ப அதை போட்டோன்னே இப்ப ஒரு வாரமா எனக்கு போன் இல்லை. வேற ஏதாவது வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அதை போட்டோன்னே குறைஞ்சிருச்சு. கன்னாபிஸ் இண்டிகா கொடுத்தோன்னே நல்லா குறைஞ்சிருச்சு. 6ல கொடுத்து ரொம்ப நார்மலா ஆயிட்டாங்க. ஆனா திருப்பி என்ன நோய் வரப்போகுது, எப்ப வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. சொல்லும் போதே கொடுத்துட்ட, கட்டாயமா இந்த சூனியத்தை போயிடும். உங்க வீட்டுக்காருக்கும் கொடுங்க, உங்க வீட்டுக்காருக்கும் இந்த சூனியம் இருப்பதாக நம்புறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா. சார், அவர் சொல்லிதான் நான் ஜோசியக்கார போய் பார்த்தேன், அவருக்கு என்னையோட 100 மடங்கு இந்த சூனியம் வச்சுட்டதாக நம்புறாரு அப்படின்னா அவருக்கு இந்த மருந்து கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன். இல்லாத ஒன்றை சூனியத்தை வச்சதாக இவங்க நம்புறாங்க. இதுதான் முரண்பாடுடைய உச்சபட்சம்.
கற்பனையான முரண்பாடின் உச்சபட்சம். இப்படி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த மூட நம்பிக்கை தான். அடுத்து 3வது கேஸ். இவங்களுக்கு கரெக்டா ரிப்ல வந்து பெயின், கடைசி ரிப்ல 6 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பெயின் வந்துடும். படுத்தா வலி அதிகமாயிரும். எங்க பெயின் இருக்கோ அந்த சைட் படுத்தாலும் அதிகமாயிரும். அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. இவங்களும் ஆர்த்தோ டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. ஒன்றும் அவங்க வந்து இது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரண பெயின் கில்லர் கொடுத்து விட்டு அனுப்பியிருக்காங்க. திருப்பி திருப்பி பெயின் வந்துட்டே இருந்தது. இப்ப ரெப்ல பெயினுங்கிறத எடுத்துட்டேன். அப்புறம் 6 மணிக்கு பெயினுங்கிறத எடுத்தாச்சு. அடுத்து 3வது என்னன்னா படுக்க முடியல. எந்த பக்கம் வலிக்குதோ அந்த பக்கம் படுத்தா வலி அதிகமா இருக்கு. இதையும் எடுத்தாச்சு. ரெப்பர்டரியில போய் பார்த்தாச்சு. இதையெல்லாம் பார்த்து மொத்தமாக பார்க்கும்போது செப்பியா வரும். செப்பியாவும் ஜிங்கம் வரும். ஜிங்கத்துக்கும் செப்பியாவுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, செப்பியா வந்து தான் செய்யற வேலையை விருப்பம் இல்லாம செய்வாங்க. இவங்களுக்கு அந்த மனநிலை இருக்கு. இவங்க பார்க்குற ஒர்க்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாம பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த செப்பியா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அது சொல்லுவதற்கு அவங்க வந்து தயக்கப்படுறாங்க. ஏன்னா இது போயிடுச்சுன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வலி. அப்புறம் 2 நாள் நல்லா பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணி சொல்றாங்க போயிருச்சுன்னு சொல்றாங்க. சாதாரண செப்பியா 3X வந்து குணப்படுத்திருக்கு. இதுக்கு வந்து பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல, வெறும் ரூப்ரிக்ஸ் தான் போட்டிருக்கு. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன முரண்பாடு. தான் பார்க்கிற வேலை தனக்கு பிடிக்கவில்லை. அண்டர்டேக்ஸ் ஒர்க் அகெயின்ஸ்ட் ஹர் வில். அப்ப எப்படி முரண்பாடு வருது பாத்தீங்களா? தனக்கு விருப்பமான வேலையை அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இந்த முரண்பாடு வந்திருக்காது, இந்த நோய் வந்திருக்காது. விருப்பம் இல்லாத வேலையை செஞ்சதுனால நோய் வந்திருக்கு. அப்ப முரண்பாட்டினுடைய முக்கியத்துவம் பாருங்க. அது எப்படி நோயை உருவாக்குதுங்கிறத பாருங்க. இப்ப கான்ஃபிளிக்ட்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தியரி. அடுத்து இன்னொரு கேஸ். இந்த கேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமான கேஸ். இவருக்கு பேச்சு வராது, கை கால் வந்து சரியா விளங்காது. இவருக்கு வந்து எம்ஆர்ஐல வந்து என்ன ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா, இம்ப்ரெஷன் என்ன வந்திருக்குன்னா, லெப்ட் தலாமஸ்ல இன்ஃப்ராக்ட், கிரானிக் இன்ஃப்ராக்ட், அப்புறம் பேசல் பைலேட்டரல் கேங்லியா, ஆர்ட்ரோசிலரட்டிக் சேஞ்சஸ் இன் தி பிரெயின், அப்புறம் பேரன்கைமல் சேஞ்சஸ் டியூ டு ஏஜ் இன் தி பிரெயின் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த கேஸை வந்து குணப்படுத்த முடியுங்கிற எனக்கு நம்பிக்கை எனக்கு இல்லை. இருந்தாலும் இந்த கேஸை வந்து சரியான முரண்பாடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கேஸை குணப்படுத்த முடியும் ஒரு சின்ன ஆசை இருந்தது. அதனால அவர்கிட்ட வந்து உங்களுக்கு மனசுல என்ன கவலைன்னு கேட்டேன். இந்த உடம்பு சரியில்லைங்க, இது சரியானா சரியாயிரும் அப்படின்னாரு. பேச்சு சரியா வரல. அதனால அவங்க மனைவி கிட்ட கேட்டேன். கேட்ட போது சார் அவங்க அண்ணன் தம்பி அப்புறம் அப்பா அம்மா எல்லாருமே இவரை வந்து நல்லா பயன்படுத்தி இவரை ஏமாத்திட்டாங்க. இவரு வைர வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. தங்கம் எல்லாமே ஆபரணங்கள் செஞ்சு கொடுப்பாரு. இந்த வியாபாரத்துல வந்த ரூபாக்களை எடுத்துட்டு போய் திருப்பி தராம செய்யறதை செய்ய உனக்கு திருப்பி தர முடியாதுன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. இப்ப பொண்ணு வந்து கல்யாண ஸ்டேஜில் இருக்காங்க, ரொம்ப சிரமப்படுறாரு. அதனால வாழ்க்கைக்காக என்ன பண்றாருன்னா பேங்க்ல வந்து அப்ரைசரா போயிருக்காரு. முதல் பேங்க்ல போய் வேலை பார்த்தாரு. அங்க வந்து வேலை கம்மியா இருக்கிறதுனால 100 பேங்க்ல வேலை செஞ்சாரு. அந்த நேரத்துல தான் அவருக்கு இந்த நோய் வந்து பேங்க்ல இருக்கவங்களே சொல்லிட்டாங்க, நீங்க நின்னுக்குங்க, பேச்சு சரியா வரல, உங்க கையெல்லாம் நடுங்குது, கால் நடக்க வரல, பேசாம நின்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வேற வழி இல்லாம இவர் என்ன பண்றாருன்னா வாழ்க்கைக்காக சிரமப்படுறாரு. இந்த சூழல்ல தான் என்னை கான்டாக்ட் பண்றாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாரு. அப்ப அப்பா அம்மானா இப்படி இருப்பாங்க, அண்ணன் தம்பினா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச இந்த நினைப்பு இங்க வேற மாதிரி ஆயிடுச்சு. முரண்பட்ட ஒரு உறவா மாறி ஏமாத்துற ஒரு உறவாக மாறினது. அதன் விளைவாக அவருக்கு வந்து காளி அயோடு கொடுத்தேன். காளினா ஃபேமிலி, அயோடம்னா பெட்ரையல், ஏமாற்று, வஞ்சிக்கப்பட்ட மனநிலை, ரெண்டையும் சேர்த்து காளி அயோடு கொடுத்தேன். யாரை சார்ந்து இருக்காங்களோ, யாரை நம்பி இருக்கிறாங்க, எந்த குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இவரை ஏமாத்தி விட்டார்கள். இந்த அடிப்படையில காளி அயோடு 6 கொடுத்தேன். கொடுத்து 7 இல்லாட்டி 5 நாள் தான் இருக்கும், சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர்கிட்ட கேட்டேன் நான், எவ்வளவு சேஞ்ச் இருக்கும் உங்க உடம்புல மனசுல அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட 80% சரியாயிடுச்சு சார். ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. சரியான முரண்பாடை நம்ம கண்டுபிடிச்சதுனால இங்க சரியாக மருந்து எடுக்க முடிஞ்சது, அவரை குணப்படுத்தவும் முடிச்சது. அதுக்கு உதாரணம் இந்த கேஸ். அடுத்து இன்னொரு கேஸ் சொல்றேன். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ்ல ஆஸ்டியோஸ்போரோசிஸ், கை வந்து சரியா தூக்க முடியல,
பெயின் அதிகமாயிருச்சு. அது எல்போ வரைக்கும் போய் கிட்டத்தட்ட டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க ஆஸ்டியோஸ்போரோசிஸ் இருக்கு, கையில வந்து உங்களுக்கு எல்போ ஏரியால வந்து டென்னிஸ் எல்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களால வலி மட்டும் இல்ல, கையை வந்து அசைக்க கூட முடியல, வேலை பார்க்க முடியல. அதோட என்ன ஆச்சுன்னா மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால பொறுக்க முடியல பெயினை. என்னன்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, பெயின் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, பெயினை பத்தி அவங்க அந்த நேரத்துல பேச அவங்களுக்கு வரல. அதுக்கு பதிலாக இந்த மூச்சு திணறலை இப்படி இப்படின்னு கையை காத்து இதை வந்து நேரோ பிளேஸ்ன்றத இண்டிகேட் பண்றாங்க, தன்னுடைய எனர்ஜி லெவலை காட்டுறாங்க. நைட்ரேட் எலமெண்ட் இருக்கிறதாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னா, ஸ்கூலுக்கு திருப்பி போகணுமே, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அங்க போய் உங்ககிட்ட ஒரு வருஷம் திருப்பி பாடத்தை நடத்தணுமே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப சிரமம். இப்ப வந்து அது இல்லாம இந்த சிஓ ஆபீஸ்ல இருந்து அது இது எல்லாம் கேட்கறாங்க. இவங்க பையங்களையும் நல்லா படிக்க வைக்கணும், ஹெட் மாஸ்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், சிஓ ஆபீஸ்லயும் நல்ல பேர் வாங்கணும். இதுக்காக நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அர்ஜென்டம் நைட்ரிக்கம் 3x தான் கொடுத்தேன். இந்த மூச்சு திணறல் சரியாயிருச்சு, இந்த பெயினும் சரியாயிருச்சு, சர்வைக்கல் பெயினும் சரியாயிருச்சு, எல்போ ஜாயிண்ட்ல இருக்க பெயினும் சரியாயிருச்சு. இங்க இந்த ஸ்கூலை பத்தி நினைக்காம அங்க அது ஒரு இயல்பான வாழ்க்கையாக எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க கருதாம இது வாழ்க்கையினுடைய அன்றாட நிகழ்ச்சி, இது ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சு வந்திருந்தாங்கன்னா அங்க முரண்பாடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜும் ஒரு காரணம், ஒரு வேலை பழுவும் அதிக காரணம், அப்புறம் வந்து கண்டிஷன் அதிகம். இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்கள இந்த நோயை உருவாக்கிடுச்சு. ஏன்னா இவங்களுக்குள்ள முரண்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த முரண்பாடு தான் நோயாக மாறிடுச்சு. அப்ப அந்த முரண்பாடின் முக்கியத்துவம் எவ்வளவுன்னு உங்களுக்கே புரியும். முரண்பாடு இல்லாத வாழ்க்கையே இல்லை. இந்த முரண்பாடை போக்கணும்னா முதல் அக்செப்டன்ஸ் இருக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். முரண்பாடை புரிந்து கொண்டு எப்படி செஞ்சா நமக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தன்னை முன்னிறுத்தாமல் அடுத்தவர்களை பற்றி அக்கறையுடன் தன்னையும் சமூகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நேசிக்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துட்டா கட்டாயமாக முரண்பாடு இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். அந்த சாத்தியக்கூறுகளுக்கு முரண்பாடு இல்லாத ஒரு உலகத்தை நாம் உருவாக்கவும் முடியும். நாமும் உடல் ஆரோக்கியமாக வாழவும். நன்றி, தேங்க்ஸ்.